அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ இந்த ரம்ஜான் மாதம் இருக்கிற நான் காய்க்க போகிற நிறைய விஷயங்கள் என்னென்னா, இப்போ காஃபிர்களை இப்போ இஸ்லாத்தை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோகளை நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் போட்டிருப்பேன். அந்த மாதிரி வீடியோக்கள் லட்சக்கணக்கில் நிறைஞ்சு கொண்டு தான் இருக்கிறதே தவிர, எங்கள் முஸ்லீமாக இருக்கிற மக்கள்கள் முழுமையாக இஸ்லாத்துக்கோ அல்லது தொழுகக்கூடிய அந்த பாக்கியங்களுக்கோ அவங்க இன்னும் தயாராக இல்லை என்றால் கவலைக்குரிய விஷயம். அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறான். நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிப்பை என்று அல்லாவை வாக்கு கொடுக்கிறான். மக்களே, நீங்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் உங்களுக்கு இன்னொரு பெட்டா பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இப்போ உங்களுக்கு தொழுகை கஷ்டமாகிக்குது, இப்படி தொழுகை என்று நீங்கள் தொழுகிறதுக்கு தயார் பண்ண பார்த்தாலும் நீங்கள் தொழுகிறதுக்கு கஷ்டமாகிக்குது. இப்போ நீங்கள் தொழுகிறதுக்கு போக பார்க்குறது, ஆனால் போகிறதுக்கு மனசு விடுவதில்லை. அப்படி நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் அடுத்த ஆன்சர் என்ன யோசிக்க தெரியுமா? நான் என்ன தவறு செய்தேன், என்ன யோசிக்கணும். நான் என்ன தவறு செய்தேன் சொல்லிட்டு ஆன்சரும் யோசித்து பார்க்கணும். அப்படி யோசிக்கும்போது நீங்கள் எதாவது செஞ்சு போட்டு மனத தப்புகள் இருந்தால் நீங்கள் உடனே சரி பண்ணி திருப்பி நீங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்டு உரியாட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் திரும்பி செய்யலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சீங்களா, அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் அவங்களை மன்னிக்க மாட்டான். ஆனால் மன்னிப்பு கேட்பது மனிதனின் இயல்பு, மன்னிப்பு கொடுப்பதும் நல்ல அடியாளின் இயல்பு என்று அல்லாஹ் கூறுகிறான். முகமது நபி அவங்களும் கூறிக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் நாங்கள் மன்னிச்சே ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ் கிட்ட நாங்கள் எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே இருப்பான். சில விஷயங்கள் நாங்கள் மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு போட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஃபஸ்லு.